அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க 3 பேருமே வந்து கேதுவினுடைய காரகம் கொண்டவங்க. அப்ப இந்த கேது பகவானுடைய காரகங்கள் இவங்ககிட்ட இருக்கும். ஞானகாரகன் கேது. அப்போ நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பா ஆழ்ந்து போவாங்க. அவங்க எந்த ஒரு வேலையா இருந்தா கூட சரிதாங்க. டீப்பா ஆழ்ந்து போயிடுவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. என்னன்னா அஸ்வம் அப்படின்னு வந்து குதிரைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம சொன்ன விஷயத்திலேயே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கே சொல்லுவாங்க. இதுதான் ஞானம்னு சொல்றது. அப்புறம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா அறிவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப டீப்பாவும் ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க. வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான். அந்த விநாயக பெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் செழிப்பு கிடைக்கும். வாழ்க்கையில எல்லாத்துலயுமே முன்னேற்றங்கள் கிடைக்குங்க.